கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 2 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை எனக்கு கொஞ்சம் கொடுங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சிதம்பரம் கேட்குறாரு தீபா கிட்ட, நான் இவ்வளோ பண்ணியும் நீ பயப்படவே மாட்டிருக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, தேவையில்லாமல் என் குடும்பத்தில் தலையிடுறாத, ஃபோனை வை அப்படின்னு. அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு, இது வரைக்கும் பார்த்தது நீ ட்ரையல் தான், இதுக்கப்புறம் தான் நீ மெயின் பிக்சரையே பார்க்க போகிற அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சது பாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ சிதம்பரம் நினைக்கிறாரு, உன்னால் முடிஞ்சது என்ன, ஃபோனை கட் பண்ணுறது மட்டும் தானே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போகிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, கார்த்திகிட்டையும் எதுவுமே சொல்ல முடியல, வீட்டில் உள்ள எல்லாரையும் பாதுகாப்பாக இருக்க சொல்ல முடியலை, சொன்னால் கண்டிப்பாக எதுக்காகன்னு கேட்பாங்க, அப்புறம் பல்லவியோட விஷயமும் வெளியில் வரும், அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேசாமல் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் போல் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, கண்டிப்பாக உன்னால் எதுவும் சொல்லவே முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட தீபா சொல்கிறாங்க, சார் மாமாவுக்கு ஷாக் அடிச்சிட்டு இது மாதிரி அருணுக்கு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரு, அதனால் நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, என்னங்க இது, எல்லாருமே செமையாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, உங்களை கூப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீ ரெசார்ட்டுக்கு வரணும் தானே ஆசைப்பட்ட, அதே மாதிரி அழைச்சிட்டு வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணாமல் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சரிங்க சார் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய்ட்டு நம்ம தீபா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பாட்டி மீனாட்சிக்கிட்ட கேட்குறாங்க, ஒரு நல்ல விஷயம் எதுவும் இல்லையா தீபாவுக்கு அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் இவ்வளோ நாள் ஆகிட்டு ஒரு குழந்தை எதுவும் இல்லையா அப்படின்னு. அதுக்கு டக்குன்னு நம்ம தீபா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வாமிட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி ஷாக் ஆகுறாரு, பாட்டி சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம தீபா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர, அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா இது சாதாரண வாந்தி மாதிரி தெரியல அப்படின்னு. ஸோ அப்போ தீபா சொல்கிறாங்க, பாட்டி நான் அப்புறமாட்டி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி இருக்காங்களா, அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அவள்னா மட்டும்தானே நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம பாட்டி சொல்கிறாங்க, அப்படியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலில் செமையான ஒரு மாத்திரை கலந்து கொண்டு போய் கார்த்திக்கிட்ட கொடுக்க சொல்லி ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அருணாச்சலம் அருண் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரெஸ்டாரண்ட் ஓனர் எல்லாருக்குமே பால் கொடுக்குறாரு. அப்போ கார்த்திக்கு மட்டும் தனியாக ஒரு கிளாஸில் பால் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி நேராக தீபாவுக்கு கால் பண்ணி, தீபா தூங்கிட்டியா, இன்றைக்கி உனக்கு சிவராத்திரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. நம்ம தீபா ரொம்ப புரியாமல் இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க அக்கா அப்படின்னு.